அது அந்த அளவுக்கு சூழல் ஆகிப்போச்சு. கச்சத்தீவு முதல்ல இந்தியாவோடதே இல்லை. கச்சத்தீவு எங்களோடது, எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனோடது. அப்போ இந்த நிலப்பரப்பு முதல்ல ஒன்றா இருந்தது இல்லைல்ல, இப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது. அதில் மன்னர் மானிய ஒழிப்பில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து அதை கொடுத்துட்டாங்க. அது காரணம் இங்கே பாகிஸ்தான், சீனா அந்த பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்ட்டு எங்களுடைய நிலப்பரப்பை லஞ்சமாக கொடுத்தது தான். இப்போ பாராளுமன்றத்தில் பேசி ஒரு தீர்மானம் போட்டு அப்படிலாம் கொடுக்காம தன்னிச்சையாக எடுத்து கொடுத்தது தான் அது. அதனால் வந்த பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒப்பந்தத்தில் 99 ஆண்டுக்கு அப்படி லீஸுக்கு மாதிரி கொடுத்தது அது உங்களுக்கு தெரியும். இப்போ அது யாரும் பேச முடியல. அவர் ஒன்றும் தெரியாமல், வரலாறு தெரியாமல் பேசிட்டுக்கிறாரு. அவங்க இதுன்னு இந்தியா இதில் நாட்டின் பிரதம அமைச்சர் கூட அந்த அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு பேசுறீங்க? இப்போ மனச்சான்றோட பேசணும்ல. இலங்கைக்காரன் நீ ஒண்ணுதான், அது இந்தியா உனக்கு கொடுத்தது, அதை இப்போ திருப்பி எடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. அது நாட்டின் பிரதம அமைச்சர் கூட பேசினாங்க அந்த நேரத்தில், கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும்ட்டு. அப்புறம் அதை விட்டுட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் அப்போ அந்த பிரச்சனை வந்ததில்லை, விட்டுட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற அதிகாரங்கள் எங்களுக்கானதா இல்லாதனால, எங்களுக்காக உறுதியாக பேசாதனால அது திணறுது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும், காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஆட்சியில் இருக்கும்போது கச்சத்தீவு கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு. இந்த கொடுத்ததான்ங்கிற பேச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அது யாரோடதை கொடுத்தீங்கன்னு கேள்வி வருதுல்ல. என்னோடது. கச்சத்தீவு எனக்குன்னா எனக்கு கடற்பரப்பு அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் நீள பரப்பு நீளம் அதிகம். அப்போ நாங்கள் எல்லை தாண்டி வர்றோம்னா அப்போ இந்த நாட்டின் குடிகளுக்கான மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது, அவனுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டின் பொறுப்பா இல்லையா? அப்போ அதனால அதை பேசுறதுக்கு நம்மளை போன்றவர்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நாட்டில் பொறுப்பு மிக்க அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரோ, பாதுகாப்புத்துறை அமைச்சரோ, மீன்வளத்துறை அமைச்சரையோ, என்னையா அது நீ இப்படி பேசிட்டு இருக்கிற, அது எப்படியா ஒண்ணுதான் ஆகும்னா அது பேசணும். அது அவங்க பேச மாட்டாங்க. யார்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே பேசுறேன். இப்ப எங்கிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அவர் தான் அப்படி பேசிடுவாரா, இவங்க தான் பேசாம இருந்துருவாங்களா?